வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங்கா ஏர்லி மார்னிங்கா உனக்கு? ஆமா, இன்னைக்கு குட் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. எங்க போற கண்ணம்மா? எந்த டெம்பிளுக்கு? நான் உனக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தேன்ல அப்பதே. திருப்பதி. திருப்பதிக்கு போலாமா? ஆமாவா? ஆமாங்க, நாங்க வந்து யூஎஸ்ல இருக்கிற திருப்பதிக்கு போறோம். திருப்பதி தான் நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு பெரிய திருப்பதி, குட்டி திருப்பதி எல்லாமே இந்த கோயில் தான். நம்ம நியூ ஜெர்சியில இருக்கிறோம் இல்லையா, ஸோ இது வந்து இந்த கோயில் பிட்ஸ்பர்க்ல இருக்குது. ரொம்ப ரொம்ப பழமையான திருப்பதி பெருமாள் கோயில் இது. வீடியோ வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் நான் போஸ்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இடையில நவராத்திரியோட அந்த வைப்ஸ் இருந்ததுனால ஃபுல்லாக பேக் அண்ட் ஃபோர்த் அதை பற்றின சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறதுனால இது நான் மறந்தே போயிட்டேன். ஸோ இது வந்து கரெக்டாக புரட்டாசி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நாங்கள் வந்து பிட்ஸ்பர்கில் இருக்கிற அந்த பெருமாள் கோயிலை போய் பார்க்க போகிறோம். யூஎஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த கோயில் வந்துட்டு எவ்வளவு ஸ்பெஷல். நம்ம திருப்பதி திருப்பதி தாங்க. நம்ம நினச்ச உடனே டக்குன்னெலாம் போக முடியாது. அவர் எப்போ நம்மளை கூப்பிடுறாரோ அப்போ தான் நம்ம வந்துட்டு போக முடியும். அவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில் இது. நாங்கள் வந்து எப்போதுமே வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்துட்டு எப்படியாச்சும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். போன வருஷம் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் எனக்கு வந்துட்டு போக முடியல. அதுக்கு முந்தின வருஷம் போனேன், அதுக்கு முந்தின வருஷம்லாம் போனோம். பட் இந்த வருஷம் சரி ஓகே, நம்ம போன வருஷம் தான் போக முடியலன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் நம்ம வந்துட்டு எல்லாம் ப்ரெப்பெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து ரெடி ஆகிட்டோம். காலையில் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்புறோம். நான் வீடியோவில் சொன்ன மாதிரி 5 மணி நேரம் நியூ ஜெர்சியிலேருந்து. அதனால் காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் நம்ம கிளம்பிட்டோன்னா கரெக்டாக அங்கே மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணிக்கு நம்ம போகிறப்போ ஒரு தரிசனம் பார்க்கலாம். அங்கே வந்து சாயங்காலம் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு என்னமோ ஒரு திருக்கல்யாணம் கூட இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து காலையில் இன்றைக்கி வந்துட்டு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. டுகுக்கு தமிழ் ஸ்கூல் இருக்குது, அதையும் நம்ம காரில் தான் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இல்லை அது மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் இப்போ கோயிலில் வந்துட்டு ஏதாச்சும் பிரசாதமாக கொஞ்சம் இருக்கும். ஆனால் நம்ம ட்ராவல்லலாம் போகிறப்போ கண்டிப்பாக நமக்கு பசிக்கும். அதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு அது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னங்கிறது நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே ஹாலிடே வைப்ஸ் ஆகிடுச்சுங்க. அதுவும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது. தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம கிஃப்ட் ஷேர் பண்ணுவோம். அதில் ஒன் ஆஃப் த லக்ஸூரியஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹேண்ட் கிராஃப்டட் கிஃப்ட் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்க்கோ இல்லை ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சாய்ஸ் எப்போதுமே நீங்கள் வந்து டெடி பிளேக் ட்ரை பண்ணி பாருங்கள். பியூட்டிஃபுல் ஹேண்ட்பேக்ஸ், ஒரு கலர் 2 கலர் கிடையாது. நம்ம இமேஜின் பண்ண பார்க்க முடியாத கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ். அந்த குவாலிட்டி ஆஃப் லெதர் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னென்ன கலர்ஸ் மட்டும் இல்லாமல் என்னென்ன சைஸஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு டெடி பிளேக்கில் இருக்குது. அவங்களோட வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கிடையாது. நிறைய தடவை நான் டெடி பிளேக் பேக் வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்களோடது யூஸ் பண்ணதில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட். ஒரு ஒர்க்குக்காக இருக்கட்டும், இல்லாட்டா நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் அவ்வளோ ஹேண்டியாகவும் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபெஸ்டிவல் வைப் வருதுன்னு இல்லையா, அதுக்கு வந்து டெடி பிளேக் வந்து அப் டு 35% ஆஃப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகிருக்கிற இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு $30 ஆஃப் கூட இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறுபடியும் நான் லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி கொடுக்குறேன், இப்போ நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்டோட லிங்க் கூட கொடுக்குறேன். மறக்காமல் இந்த ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு, எஸ்பெஷலி உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் இந்த ஹேண்ட்பேக் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ஜாய் திஸ் ஹாலிடே வித் டெடி பிளேக். நான் கேள்விப்பட்டேன், அதாச்சும் திருப்பதி பெருமாளுக்கு என்னென்ன அந்த பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்களோ, ஆடை ஆபரணங்கள்லாம் போடுவாங்கள்ல, அதே மாதிரி தான் அங்கேருந்து கூட வந்துட்டு இங்கே இந்த கோயிலுக்கு கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேள்விப்பட்டேன் நான். பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கலாம் தெரியல. ஆனால் நம்ம அங்கே திருப்பதியில் பார்த்தா அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பார். நின்று ரூபத்திலேயே தான் பெருமாள் நின்றுட்டு இருப்பார். ரொம்ப விசேஷமான கோயில். அதுவும் புரட்டாசி மாதத்தில் எல்லா சாட்டர்டே சண்டேயும் ஏதாச்சும் ஒரு பூஜை வந்துட்டு மாற்றி மாற்றி இருந்துட்டு தான் இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு இடையில பிரேக் கொடுப்பாங்க. ஒரு காலையில் கோயில் டைம் வந்து காலையில் ஒரு 8 மணிலேருந்து 11 மணி இல்லை 12 மணி வரை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி வந்து நட சாத்துவாங்க, 4 மணிக்கு திறப்பாங்க இல்லையா. பட் இந்த புரட்டாசி மாதத்தில் காலையில் 8 மணிக்கு நட திறக்கிறாங்கன்னா நைட்டு வந்துட்டு 8:30 மணி 9 மணிக்கு தான் மூடுவாங்க. இடையில கூட நம்ம எப்போ இந்த லஞ்ச் டைமில் அந்த டைமில் கூட நம்ம கோயிலுக்கு போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங், நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் நம்ம நவராத்திரி பூஜைக்கு ரொம்ப பிஸி ஆயிடுவோம். அதனால சரி இந்த சாட்டர்டே
போயிட்டு வந்துடலாமே. காலையில் சும்மா எதேர்ச்சியாக தான் பிளான் பண்ணது. காலையில் கிளம்பலாமேன்னு சொல்லி சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு we are on the way. யா எங்கள் டுக்கு குட்டு இன்னைக்கு பட்டுப்பாவடை எல்லாம் போட்டிருக்கிறாங்க என்னம்மா. அண்ட் இதில் அவங்களுக்கு இன்னைக்கு தமிழ் ஸ்கூல் கூட இருக்குது. நாங்கள் வந்துட்டு காரில் தமிழ் ஸ்கூல் அட்டென்ட் பண்ண போகிறோம். என்ன கண்ணு ஏன் இந்த சம்மரில் நம்ம வீட்டில் இருக்கிற மல்லிப்பூ செடியில் நிறைய பூ வந்திருந்தது. இப்போ கரெக்டாக வந்து ஃபால் சீசன் ஆரம்பிக்க போகுது. இந்த புரட்டாசி மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அதாச்சும் அந்த ஃபால் அண்ட் வின்டருக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்பலாம் மல்லிப்பூ வந்துட்டு பூக்காது. அது பேஸ்மெண்ட்டில் தான் நம்ம கொண்டு போய் வைக்கணும். ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ கரெக்டாக அந்த சீசன் முடிகிறதுக்கு முன்னாடி நிறைய பூ தெரிஞ்சிச்சு. டெய்லி எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 பூவாச்சும் நாங்கள் பறித்து வைப்போமா. ஸோ ஸ்ரீதர் வந்துட்டு அதை பறித்து ஒரு பாக்ஸில் எப்போதுமே சேவ் பண்ணி வைப்பார். இன்றைக்கி கரெக்டாக கோயிலுக்கு போகிற நேரம் வந்துட்டு ஸ்ரீதர் ஞாபகப்படுத்தினார். சரி அதை நீ வந்து நூல் கண்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா காரில் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீ அதை தலையிலையாவது வச்சுக்கலான்னு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போகிறப்போ நம்ம ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா, சும்மா அப்படியே ஐடியலாக வர முடியாது. பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த மாதிரி பூ கட்டுறது, நான் இப்போ தொடர்ந்தாப்பில் ஒரு 2-3 கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் கையில் வந்துட்டு பூ கட்டுறதுக்கானது எல்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன் நான். எனக்கு ஆக்சுவலாக பூ கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை விட எங்கள் அம்மா வந்துட்டு சூப்பராக கட்டுவாங்க. மல்லிப்பூலாம், அந்த குண்டு மல்லிப்பூலாம் ஒரு பூ கூட உதிரவே உதிராது. நான் அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் எனக்கு பர்ஃபெக்ஷன் வரவே வராது. எனக்கு அந்த குண்டு மல்லி கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. டக்குன்னு உடஞ்சி விழுந்துடும். ஆனால் இந்த நான் வச்சுருக்கிறேன் இல்லையா, எங்கள் வீட்டில் இருக்கிற மல்லி ஒல்லியாக இருக்கும்ல, அது கட்டுறதுக்கு அதை நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவேன். என்னமோ எனக்கு தெரிஞ்சது. பட் அந்த அளவுக்குலாம் பர்ஃபெக்டாலாம் எனக்கு வரவே வராது. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ, காலேஜ் ஸ்கூலில் வந்துட்டு பூ வைக்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் டெய்லி கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு தலைக்கு பூ வேணும். நைட் எங்கள் அப்பா வந்து வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா நைட்டே கட்டியும் வச்சுருவாங்க. டெய்லி நான் வச்சுட்டு போகாத நாளே கிடையாது. அதை பார்க்குறப்போ இங்கேயும் எனக்கு எப்போ பூ வேணும் அதுன்னு தோணுனாலும் டக்குன்னு போயிட்டு ஸ்ரீதர் வாங்கிட்டு வருவார். பட் நம்ம ஊரில் இருக்கிற அந்த குண்டு மல்லி, நல்ல மணமாக இருக்கிற மல்லிலாம் சான்ஸே இல்லைங்க, கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, இப்போ வந்து டுக்கு தமிழ் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, தமிழ் கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு. அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். காலையில் பாப்பாங்க கொஞ்சமாக ஏதோ ஒரு யோகர்ட் மட்டும்தானே சாப்பிட்டாங்க, பிஸ்கெட்லாம் அவங்க வேணான்ட்டாங்க. ஓகே, தமிழ் கிளாஸ் வந்துட்டு இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு 1.5 hours இருக்குது. அது எப்படியாச்சும் கிளாஸை வந்து அட்டன் பண்ண வைக்கணும். ஓகே, அடுத்த போலாமா? நெடில் வெரி குட், சூப்பர். ஓகே, அதே மாதிரி மெய் எழுதுக்கு நம்ம 3 பார்த்தோமா? வெள்ளினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? வல்லினம்னா என்னது? கசட தபர வல்லினமா. மெல்லினம் என்னது? நமன மெல்லினமா. சூப்பர். அப்புறம் இடையினம் சூப்பர். எரள வழல இடையினமா. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? Imma plus O, mo. Inna plus O, no. Good. E plus O, yo. Ira plus O, ro. Illa plus O, lo. Iva plus O, vo. Illa plus O, lo. Illa plus O, lo. சூப்பர், அழகா சொன்னீங்க. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? நீ திவ்யா சரி சொல்லுங்க. 1 plus 8. 1 plus 8. 1 plus 8. 1 plus 8. What is this? வாஷ்ரூம் போறதுக்கு இங்க ஸ்டாப். இங்க Starbucks. I want to go to Starbucks. ஏக்க There's Slurpee. I want Starbucks or Slurpee. Actually, I go to that. Go. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 1
வெற்றிகரமாக தமிழ் கிளாஸும் முடிச்சாச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு பிரேக் மட்டும் எடுத்தோம். லஞ்ச் வந்து நாங்கள் என்ன யோசித்தோன்னா, வீட்டிலேருந்து நம்ம சமைச்சு கொண்டு வந்துட்டோம்ல, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சுருந்தோம். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து ஏதாச்சும் சாமியை பார்க்குற வரைக்கும் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஸோ காலையில் சாப்பிடல, காஃபி மட்டும் கொஞ்சம் குடித்தேன் நான். சாமி மத்தியானம் பார்த்ததுக்கப்புறம், சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்லான்னு நான் யோசிச்சுருந்தேன். ஆனால் ஸ்ரீதரையும் பாப்பாங்களையும் சாப்பிட சொல்லியிருந்தேன். பட் அவங்களுமே இப்போ பிளானை மாற்றிட்டாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் நாங்கள் போயிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். இப்போ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பியும் ரிட்டர்ன் வர்றப்போ ரெஸ்ட் ஏரியாவில் வந்து சாப்பிட்டுக்கலான்னு. இங்கே பாருங்கள் எஸ்வி டெம்பிள்னு. இந்த கோயிலோட பாதை பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதியில் வந்து அந்த ஹேர்பின் பென்ஸ் இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப ஒல்லியான பாதை. ஒரு கோயிலுக்கு போகிற ரூட் மாதிரியே தெரியாது. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளாடி போகிற மாதிரி அதே நமக்கு வந்து அங்கே திருப்பதி போகிற அந்த வைப்பில் வந்துட்டு ஒரு துளி கூட வந்து மிஸ் ஆகாதுங்க. அதே மாதிரி தான் இருக்கும். சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அடர்ந்த காடாக இருக்கும். எனக்கு எப்போ வந்தாலுமே இந்த கோயிலுக்கு வந்து நிஜமாவே திருப்பதி வைப் தான் இருக்கும். ஹேர்பின் பெண்டில் அங்கே சுற்றுறதும் ஒன்று தான். இங்கே வந்துட்டு அப்படியே மேலே இருந்துட்டு கீழே மேலே இருந்துட்டு கீழே இறங்குறதும் ஒன்று தான். இந்த வாரம் பிரம்மோற்சவம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அடுத்த வாரத்தில் இருந்து தான் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளாடியே கூட்டம் பாருமா. நிஜமாவே ஹேர்பின் பெண்ட் தானே. ஆமாம், டெம்பிள் என்ட்ரன்ஸ், மெயின் பார்க்கிங், லிமிடெட் பார்க்கிங். இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ கூட்டம் தெரியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை, அதனால தான். பார்க்கிங் ஃப்ரண்ட்ல போய். I remember it here. We've been here so many times. Yeah. Oh, you said I thought the temple. Hello. போல இருக்கிற மாதிரி குரங்குக்கு மாதிரி இங்கே பழம் வேறு வச்சுருக்காங்க. அங்கே திருப்பதியில் அப்படி தான் போகணுமா? ட்ராஷ் பக்கத்துலலாம் வாழைப்பழ தொலி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா குரங்கு நிறைய இருக்குதுல்ல, எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி. வந்துட்டு இங்கே யூஎஸில் எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியை கும்பிட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை சாமியை பார்க்க போகிறவோ சரி, எப்படியாச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கண்ணில் மாட்டுவாங்க. இன்றைக்கும் ஒரு ஆண்டி அங்கிள் அவங்க இந்தியாவிலேருந்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக ஸ்ரீதரை பார்த்துருக்குறாங்க. ஸ்ரீதரை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு என்ன நான் வரலன்னு யோசிச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறப்போ நானும் நடந்து வந்தேன். ஸோ அவங்களும் கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து நம்மளை நின்று ஹாய் சொல்கிறதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. சும்மா ஒரு யூடியூப் சேனல், அதுவும் ஒரு யூடியூப் சேனல் கிடையாது, நிறைய லைக் லேக்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. பட் நம்மளை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், நல்லா இருக்குங்கிறது. அதுவும் இந்த மாதிரி கோயில் ஸ்தலத்தெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. யாராக இருந்தாலுமே அப்படி தான். நான் வந்து அந்த இடத்துல தேங்க்யூ சொல்லுவேன், பட் வீடியோ வழியாகவும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். குட் எடுக்கும், இங்கே இருக்கலாம். குட் எடுக்கும் சொன்னாங்க. ஆமாம், குட் எடுக்கும் அங்கே பாட்டு கோயிலில் கண்டிப்பாக
ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். கேமராஸ் அதாச்சும் பிக்சர்ஸ் வீடியோஸ் எதுவுமே அலோட் கிடையாது. அதனால் கோயிலோட வெளியாப்பில் மட்டும்தான் கொஞ்சமாக வீடியோ எடுக்க முடிஞ்சது. அண்ட் நான் வந்து இன்றைக்கி ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தேன். ஸோ இந்த கோயிலில் வந்து எத்தனை சுற்று வேணாலும் சுற்றி வரலாம். ஒரு சில பேர் வந்துட்டு ஆட் கவுண்ட்டில் 5, 7, 9, 11 அது மாதிரி வந்துட்டு கவுண்ட் அதாச்சும் 100, 110 அந்த மாதிரி கூட கவுண்ட் பண்ணுவாங்கங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு நம்பர் கவுண்ட் வச்சுருந்தேன்னா ஸோ அந்த வேண்டுதலை வந்துட்டு இன்றைக்கி நிறைவேற்றினோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்கு. இந்தியாவில் இருக்கிறப்போ எல்லா வருஷமும் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா வந்துட்டு கண்டிப்பாக திருப்பதி கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே யூஎஸ் வந்ததுலேருந்துட்டு எனக்கு ஒரு தடவை கூட போகிறதுக்கு பிரார்த்தனை கிடையாது, அமைஞ்சதில்லை. ஆனால் அதுக்கு எல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து வருஷம் எப்படியாச்சும் நானும் ஸ்ரீதரும் வந்து இங்கே இந்த பிட்ஸ்பர்கில் இருக்க திருப்பதியை வந்து பார்த்துருவோம். அதுவுமே கடவுளோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஸோ இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கேஃபட்டேரியாவில் புளியோதரை, அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ரைஸ், அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், சிப்ஸு, முறுக்கு, மிக்சர் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. விலையும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். புளியோதரெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் வந்து ஸ்ரீதருக்கு வந்து வீட்டிலேருந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி ஓகே கொஞ்சமாக இது வந்து டேஸ்ட்டுக்கு வாங்கிக்கலாமேன்னாரு. சரி ஆளுக்கு வந்துட்டு ஒரு டப்பா மட்டும் வாங்கியாச்சு. லட்டு மறக்காமல் லட்டும் நம்ம வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறோம். நல்லா இருந்துச்சாமா கோயில்? சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் இல்லை, நிறைய தடவை வந்துருக்கு. ஆனால் ஒன்றுமே மாறல, அப்படியே தான் இருந்துச்சு இல்லை? சாமி சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். இன்னைக்கு அவ்வளோ கூட்டமும் இல்லை. ஓ ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க கூட்டம் இருக்குது. எப்போ? அவங்க சொன்னாங்க இவ்வளோ எதிர்பார்க்கல. அப்படியா? ஆனால் நம்ம போன தடவை வந்தப்போ செம்ம கூட்டம். கம்மியாக பண்ணியிருந்தாங்களா? ஓ என்ன வாங்கினீங்க? நம்ம ஆக்சுவலாக லஞ்ச் எல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஆனால் ஸ்ரீதருக்கு வந்துட்டு இந்த கோயிலில் உள்ளது டேஸ்ட் பண்ணணும். ஒரு லட்டு, அப்புறம் ஒரு புளியோதரை. ட்ரெஸ்ஸு கொடுக்கணுமா? ட்ரெஸ் என் பேக்கில் இருக்குது, நான் தரேன். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நம்ம இப்போ ரெஸ்ட் ஏரியாவில் போயிட்டு நம்மளோட லஞ்சை சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம காலையிலையும் சாப்பிடல. ஸோ செம்ம பசி. நீ ஃபஸ்ட்டு தண்ணியை குடி. உள்ளேருந்து வர்றப்பவே தண்ணியை குடிக்காமல் அங்கே வச்சுட்டு எனக்கு தண்ணி தான்னு. ஸோ இந்த கோயிலில் இருந்துட்டு வெளியே வர்றப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு ட்ரக்கில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வச்சு, இது எல்லாமே அந்த ஹேண்ட் பெயிண்டிங்ஸுங்க வச்சு விற்பாங்க. கோவிந்தா ஆர்ட்ஸ் கேலரின்னு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பின்னாடி அந்த பிளாக் பேக்ரவுண்டில் முருகர், அதுக்கப்புறம் வந்துட்டு சாய்பாபா, பள்ளி கொண்ட பெருமாள், அப்புறம் வந்துட்டு திருப்பதி நின்று கொண்டு இருக்கிற பெருமாள், அப்புறம் வந்துட்டு சிவன், பார்வதி எல்லாம் வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த குவாலிட்டி, அப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ரேமுக்கு பெயிண்டிங், ஹேண்ட் பெயிண்டிங் அதெல்லாம் சேர்த்து தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. வேணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நாங்களுமே இன்றைக்கி வாங்கலான்னு தான் நினச்சோம். அப்புறம் அவரே சொன்னார் நீங்கள் வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்கன்னாரு. அதனால் இன்றைக்கி நாங்கள் வாங்கலை. ஸோ நம்ம இப்போ ரெஸ்ட் ஏரியா வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. லஞ்சுக்கு வீட்டில் இருந்துட்டு புளியோதரை, தயிர் சாதம், துவையல், உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் வந்து பப்படம், வடகம், மோர் மிளகாய் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நாங்கள் வந்துட்டு அந்த ரெஸ்ட் ஏரியாவில் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோமா, போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களே பார்த்த மாதிரி இருந்தது. என்னடா இது இவ்வளோ பெரிய சாப்பாடு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு 4 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சங்கோஜமாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம ரெஸ்ட் ஏரியா உள்ளாடி போய் உட்காந்து சாப்பிடுவோம். அன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால உள்ளாடி போகாமல் வெளியே இருந்தே சாப்பிட்டோமா. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அந்த சங்கோஜத்தின் காரணமாக எல்லாத்தையும் திருப்பியும் பார்சல் கட்டி காருக்குள்ளாடியே போய் உட்காந்து சாப்பிட்டோம். எடுத்து காட்டுறது போல. அவ்வளோதாங்க, எங்களோட சூப்பரான திருப்பதி ட்ரிப்பு இன்றைக்கி வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. அண்ட் லஞ்ச் கூட வந்துட்டு அங்கே ஒரு ½ அன் ஹவர் நாங்கள் உட்காந்து சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கெலாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நல்ல அழகான வெதர் அண்ட் நல்ல ஒரு ட்ரிப் கூட. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.